கடவுள் நரசிம்ம பெருமான் இலங்கை அரசனை கொன்ற புல்லரிக்க வைக்கும் கதை என்னவென்று தெரியுமா நண்பர்களே? இந்த கதைக்குள் செல்லும் முன் லட்சுமி நரசிம்மர் பிடிக்கும் என்றால் மறக்காமல் முழு பக்தியுடன் லைக் பட்டனை அழுத்தி நமது ஹிஸ்டரி அண்ட் மீதஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் நண்பர்களே. வாருங்கள் கதைக்குள் செல்லலாம். பல நூற்றாண்டுகளுக்கு முன் இலங்கையின் வடகரையில் திருக்கேதீஸ்வரம் அருகே சிங்கநாதபுரம் என்ற ஊர் இருந்தது. அங்கு அரசனாக இருந்த இரணியன் இந்த நாட்டில என் சொல்தான் சட்டம் என்ற அகம்பாவத்துடன் ஆட்சி செய்தான். அவன் மனைவி கயாதேவி அமைதியும் பக்தியும் நிறைந்தவள். கர்ப்ப காலத்தில் அவள் மனதிற்குள் தர்மம் காக்க இறைவன் எப்போதும் தோன்றுவான் என்று ஸ்ரீ நரசிம்மரின் கதைகளை ஜபித்ததால் அவை கருவிலிருந்தே பிரகலாதனின் உள்ளத்தில் பதிந்தன. பிரகலாதன் நாரத முனிவரின் உபதேசத்தால் விஷ்ணுவை முழுமுதற் கடவுளாக போற்றி வணங்கினான். அதனால் சிறுவயதிலிருந்தே பிரகலாதன் நம்பிக்கையுடன் கடவுள் வெளியில் அல்ல, என் நம்பிக்கைக்குள் இருக்கிறார் என்று வழிபட்டான். தன்னையே கடவுளாக கருதிய இரணியன் இதை கண்டு கோபமடைந்து பிரகலாதனை விஷ்ணுவை மறக்கச் செய்ய பல முயற்சிகளை மேற்கொண்டான். ஆனால் பிரகலாதன் தன் பக்தியில் உறுதியாக இருந்தான். தன் மகன் நாராயணனை தவிர வேறு யாரையும் கடவுளாக ஏற்க மறுத்ததால் இரணியன் பல முறை பிரகலாதனுக்கு துன்பம் இழைத்தான். ஒரு மாலை பொழுதில் அரண்மனை மண்டபத்தில் கல் தூணை காட்டி, உன் கடவுள் எல்லா இடத்திலும் இருக்கிறார் என்றால் இந்த கல்லுக்குள்ளேயும் இருக்கிறாரா என்று கேலி செய்தான். அதற்கு பிரகலாதன் அமைதியாக, ஆமாம் அப்பா, தர்மம் இருக்கிற இடமெல்லாம் அவர் இருப்பார் என்றான். அடுத்த நொடி தூண் பிளந்து மனிதனும் அல்ல மிருகமும் அல்லாத ஸ்ரீ நரசிம்மர் வெளிப்பட்டு, நான் பழிவாங்க வரல, தர்மத்தை காக்க வந்தேன் என்று உரைத்து அகம்பாவத்துடன் தர்மத்தை அவமதித்த இரணியனை அந்த நொடியிலேயே தன் மடியில் கிடத்தி தன் நகங்களால் கிழித்து கொன்றார். அகந்தை சாய்ந்து அமைதி நிலைத்தது. இன்றும் அந்த மண் சொல்லும் உண்மை ஒன்றுதான். தர்மம் தாமதிக்கலாம், ஆனா அது ஒரு நாள் பேசும்.